2016 சட்டமன்ற தேர்தல்ல தான் முதல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. அந்த டைம்ல இரு பெரும் ஆளுமையா ஒரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இன்னொரு பக்கம் கலைஞர் அவர்களும் இருக்காங்க. அந்த ஆண்டுல தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரியே மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிடுறாரு. அதே காலத்துல விஜயகாந்த் அவர்களும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எதிர்த்துதான் அண்ணன் சீமான் அவர்கள் 1.4% வாக்கு பெற்றிருந்திருக்காங்க. அப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவ்வளவுதான் இந்த கட்சி இனி வளராது, அடுத்த தேர்தல் எல்லாம் கூட்டணிக்கு போயிடும் அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து நின்று போட்டியிட்டு 4% வாக்கு பெற்றிருந்தாங்க. அந்த தேர்தலையும் புதிய வரவா மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிட்டு கமலஹாசன் களத்துல வராரு. கிட்டத்தட்ட 3% வாக்கு பெற்றாரு. ஒருவேளை அவர் அந்த டைம்ல வரலன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அப்பவே 7-8% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவெடுத்திருப்பாங்க. அடுத்ததா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நின்றுதான் போட்டிடுறாங்க. அப்ப திமுக ஒரு கூட்டணியாவும் அதிமுக ஒரு கூட்டணியாவும் அப்புறம் கமலஹாசன், டிடிவி தினகரன், சரத்குமார் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணியாவும் இருந்தாங்க. அந்த டைம்லயும் அண்ணன் சீமான் அவர்கள் 7% வாக்கு பெற்றிருந்தாங்க. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 2016 2021 தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் 3% வாக்கு ஜம்ப் ஆயிருக்காரு. அதுவும் எந்த சூழ்நிலையில ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் புதிய வரவா நடிகர்கள் வராங்க, பல சூழ்ச்சிகள் நடக்குது. இது எல்லாத்தையும் தாண்டிதான் அண்ணன் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டியிருக்காங்க.